தர்மாத் சுகஞ்ச ஞானஞ்ச ஞானான் மோக்ஷா அதிகம்யத்தே யோகின கர்ம குர்வந்தி சங்கம் தெக்வாத்மசுத்தையே. அப்புறம் இன்னொன்று சொல்கிறார், கர்மணா பத்தியதே ஜந்து வித்யாச்ச விமுச்சியத்தே தஸ்மாத் கர்ம ந குர்வந்தி யதய பாரதர்ஷினா. அதுக்காக கர்மா பண்ணிட்டு தான் கர்மா விடணும். சந்நியாசம் பண்ணணும்னா நீ கர்மா பண்ணியிருந்தா தானே விட முடியும். நான் கர்மனா சொல்லணும்னா கர்மா பண்ணிட்டு தானே சொல்லணும். நான் பண்ணாமையே சொல்லிவிடுறேன், நான் போன ஜென்மாவில் பண்ணிவிட்டேன்ட்டான்னா அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் ஒத்துக்கிறார் ஆச்சாரியர். அதனால தான் சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிறார் அத சப்தத்துக்கு. இல்லாட்டி எப்படி சொல்லுவார்? போன ஜென்மாவில் இவன் சம்பாதிச்சிருந்தான்னா இந்த ஜென்மாவிலையும் நீ பழையபடிங்கிற கிரகஸ்தாசிரமத்துக்குள்ளே போக சொல்லுவியான்னு கேட்குறார். ஆமாம், அதனால தான் அத சப்தத்துக்கு அனந்தரம்னு சொல்கிற போது வேத அத்தியன அனந்தரம் சொல்லலை, தர்ம அனுஷ்டான அனந்தரம் சொல்லலை, சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம்னு ஏன் சொன்னார்னா பிறக்கிற போதே அது வார்த்தை அதுவே இருக்குது. சின்ன வயசுலேயே ஒருத்தனுக்கு வேதாந்தத்தில் ருச்சி வந்துடுத்துன்னா எங்களோட கதியெலாம் என்ன இருக்குது? அதனால் கிரகஸ்தாசிரமத்துக்கு போனால் தான் ரிணானி த்ரீணி அபாகிருத்திய மனோ மோக்ஷே நிவேஷி அப்படின்னு அந்த சூத்திரத்தை கோட் பண்ணிகிட்டே இருப்பாள். அது ஸ்மிருதி, மனுஸ்மிருதி. 3 கடனை தீர்க்காமல் மோட்சத்துக்கு மார்க்கத்துக்கு போனால் நீ நரகத்துக்கு போவேன்னா சன்னியாசிகளை பார்த்து சொல்கிறது இல்லைங்கிறதுக்கு அதுக்கு சமாதானம் சொல்கிறார் ஆச்சாரியால். எல்லாம் ஸ்ருதி ஸ்மிருதியை வச்சுண்டு அழகாக ஆன்சர் பண்ணுறார். எல்லா கேள்விக்கும் பதில் சொல்கிறார். ஓ